வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடியன் செஞ்சர். சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து சக்தி குளோபலோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கடற்தொழில் அமைச்சர் அடுத்த மாதம் இந்தியாவிற்கு விஜயம். இலங்கை போக்குவரத்து ஊழியர்கள் தன்னிச்சையாக ஓய்வு பெறுவதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. தபால் ஊழியர்களில் நிலவும் பற்றாக்குறை காரணமாக மேலும் 750 பேரை சேவையில் உள்ளிருக்க தபால் திணைக்களம் தீர்மானம். கணக்காய்வாளர் திணைக்களத்தின் அனைத்து விசாரணை அறிக்கை தொடர்பான தகவல்களையும் புதிய இணையதளத்தில் பதிவிட நடவடிக்கை. மத்திய இத்தாலியில் பதிவாகிய நில அதிர்வில் சிக்கி 120 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கடற்தொழில்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோர் அடுத்த மாதம் இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளனர். இருநாட்டு மீனவர் பிரச்சினைக்கு இந்த பேச்சுவார்த்தையின் போது இறுதி தீர்வை எட்டுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னோடியாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் ஆராய்வதற்காக வடக்கு மீனவ பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்றும் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் உள்ளிட்ட ஏனைய மாவட்டங்களையும் சேர்ந்த 12 மீனவ பிரதிநிதிகள் இந்த குழுவில் உள்ளடங்குவதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் கடற்பரப்பினுள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்டமைக்காக பறிமுதல் செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் சுமார் 130 படகுகள் தொடர்ந்தும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. நல்லெண்ண அடிப்படையில் இந்திய மீனவர்கள் கட்டம் கட்டமாக விடுதலை செய்யப்பட்ட போதிலும் அவர்களின் மீன்பிடி படகுகள் தொடர்ந்தும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கதாகும். யாழ் மானிப்பாய் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் பொதுமக்களுடன் போலீசார் கலந்துரையாடினர். மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. சில தினங்களாக யாழ்ப்பாணத்திலே மானிப்பாய் பிரதேசத்திலே ஒரு கொலை ஒன்று நடைபெற்றது. கொலை சம்பந்தமாக பொதுமக்கள் குழப்பம் நிலையிலே காணப்பட்டார்கள். அதன் பின்னர் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவருடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்துள்ளோம். இன்னும் 3 பேரை கைது செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அவர்களின் பேர் தேவா, சன்னா, பிரசன்னா என்ற 3 பேர். இவர்கள் 24, 25 வயதுக்கு உட்பட்டவர்கள். 4-5 குழுக்கள் அமைத்து விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. யாழ் மானிப்பாய் சங்கவேலியில் வாழ்வெட்டிற்கு இலக்காகி 35 வயதான ஒருவர் கடந்த 17ஆம் தேதி இரவு உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதோ நியூஸ் ஃபர்ஸ்ட் திரையில் தோன்றும் அரிய வாய்ப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட் யாழ் நல்லூரா நந்தவனம். இதுவரை தெரிவு செய்யப்பட்டோர் 2011ஆம் ஆண்டில் யாழ் சங்கானையை சேர்ந்த பாலசிங்கம் விஷ்ணு, 2013ஆம் ஆண்டில் யாழ் நாவட்குழியைச் சேர்ந்த மகாலிங்கம் தனுரூபன், 2014ஆம் ஆண்டில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ ஹம்சிகா, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த என் கௌதமி, அம்பாறையைச் சேர்ந்த குமாரலிங்கம் சாம்பவி, 2015ஆம் ஆண்டில் யாழ் வண்ணார்பண்ணையில் வசிக்கும் லதாஜினி மனோகரலிங்கம். 2016 யார் அந்த திறமைசாலி? நீங்கள் ஆற்றலும் ஆர்வமும் உள்ளவரா? செய்தி வாசிப்பாளராக மிளிர்வதற்கான அரிய வாய்ப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட் குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சை. இலக்கம் 710 பருத்தித்துறை வீதி, நல்லூரில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் நல்லூரா நந்தவனத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை உங்கள் திறமைக்கோர் அங்கீகாரம். இலங்கை போக்குவரத்து ஊழியர்கள் தன்னிச்சையாக ஓய்வு பெறுவதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவுக்கு வருகின்றது. இவ்வாறு தன்னிச்சையாக ஓய்வு பெறுவதற்காக 3250 பேர் விண்ணப்பித்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் மனிதவள முகாமையாளர் லால் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஊழியர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்காக பொருளாளரிடம் 3000 மில்லியன் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தபால் ஊழியர்களில் நிலவும் பற்றாக்குறை காரணமாக மேலும் 750 பேரை சேவையில் உள்ளிருக்க தபால் திணைக்களம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. 350 பேரை சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ரோஹன் அபிரத்ன தெரிவித்தார். சிரேஷ்ட உத்தியோகஸ்தர்களை உள்ளிருப்பதற்கான பரீட்சையில் அண்மையில் நடத்தப்பட்டுள்ளதுடன் அந்த பரீட்சையில் சித்தியடைந்த 150 பேரை சேவைகளில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் தபால் மா அதிபர் மேலும் குறிப்பிட்டார்.
தபால் திணைக்களத்தில் 1600 தபால் ஊழியர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. தபால் ஊழியர்களின் பற்றாக்குறையினால் தபால் சேவை கடந்த காலங்களில் பல சிக்கல்களுக்கு முகம் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெலிகம கடலில் நேற்று மீனவ படகு ஒன்று விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்திற்குள்ளான படகில் 2 பேர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த படகிற்கு அண்மையில் பயணித்த படகின் சிக்கியே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த விபத்தில் வெலிகம பர்ணகடை பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் வெலிகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கணக்காய்வாளர் திணைக்களத்திற்கு அனைத்து விசாரணைகளுக்குமான அறிக்கைகளை திணைக்கள இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. www.auditorgeneral.lk என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் விசாரணை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க குறிப்பிட்டார். சகல விசாரணை அறிக்கைகளும் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் உடனடியாக இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். இதன் பிரகாரம் கணக்காய்வாளர் திணைக்களத்தின் சகல அறிக்கைகளையும் பதிவிறக்கம் செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கத்தினால் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு அனுகூலமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்தார். இந்த தீர்மானத்திற்கு அமைவாக 2014ஆம் ஆண்டிலிருந்து அதற்கு முன்னிய 4 வருடங்களிலிருந்தும் வருடாந்த கணக்காய்வு அறிக்கைகள் இணையதளத்தில் பிரசுரிக்கப்பட உள்ளன. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்று சுற்றி வளைப்பு ஒன்றினை முன்னெடுத்தனர். கொழும்பு கெதாராம மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் போது இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அதிக விலை கொண்ட 36 மதுசார போத்தல்கள் மீட்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை இன்று மாளிககந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் நாளைய தினம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புஞ்சிபொருளை ஆனந்தகுமார சுவாமி மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரதான அலுவலகத்தின் செயற்பாடுகளும் கண்டி வவுனியா மற்றும் மாத்தறை பிரதேசங்களில் அமையப்பெற்றுள்ள பிராந்திய அலுவலகங்களின் பணிகளும் நாளைய தினம் இடம்பெற மாட்டாது என குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் எம்.என். ரணசிங்க தெரிவித்துள்ளார். பத்திரமுலையில் அமையப்பெற்றுள்ள புதிய அலுவலகத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் இயங்கவுள்ளமை இதற்கான காரணமாகும். அரிதினம் திணைக்களத்தின் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்கப்பட உள்ளன. எதிர்வரும் 29ஆம் தேதி ஒருநாள் சேவையின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட மாட்டாது என குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் சுட்டிக்காட்டினார். ஆயினும் அன்றைய தினத்தில் விசா பிரஜா உரிமை தொடர்பான சேவைகள் கடவுச்சீட்டு திருத்தம் போன்ற சேவைகளும் இடம்பெறும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடத்தப்பட்டதாக கூறப்படும் பம்பலப்பிட்டி வர்த்தகரின் சடலம் மாவனெல்லை ஹேமாதுகம வீதியின் ருகுல்கம பகுதியிலிருந்து மீட்கப்பட்டது. வர்த்தகரின் உறவினர்களால் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சடலம் ஒன்று மீட்கப்பட்டதாக நேற்று மாலை கிடைத்த தகவலின் பிரகாரம் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் நடத்தப்பட்ட வர்த்தகரின் உறவினர்களுடன் நேற்று வந்த இடத்திற்கு சென்றனர். அங்கு மீட்கப்பட்ட சடலத்தை வர்த்தகருடையது என அவரது உறவினர்கள் அடையாளம் காட்டியதாக போலீசார் கூறினர். இதேவழி சடலம் தொடர்பான மேலதிக நீதவான் விசாரணைகள் இன்று முற்பகல் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் இதன் பொருட்டு வர்த்தகரின் மனைவி மற்றும் தந்தையோரும் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பபலப்பிட்டி கொத்தலாவலவில் ஒழுங்கையின் 21ஆம் இலக்க முகவரியை வசிப்பிடமாக கொண்ட 29 வயதான முகமது ஷாஹிப் சுலைமான் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையான வர்த்தகரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் இந்தோனேஷியா மற்றும் சீனாவிலிருந்து ஆடை இறக்குமதி வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். கந்தனின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் நல்லூரா நந்தவனம் செய்தித்துறையில் ஆர்வமுள்ள இளைஞர் யுவதிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வு. அரிதான நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகத்தில் செய்தி வாசிப்பாளரின் இருக்கையில் அமர்ந்து நிலப்படம் எடுப்பதற்கான சந்தர்ப்பம். இலக்கம் 710 பருத்தித்துறை வீதி நல்லூரில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் நல்லூரா நந்தவனத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை. அந்த திரைப்படம் தொடர்பான தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கையை 10:25 மற்றும் 11:25 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை மதியம் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.